சிம்பிளாக டேஸ்டியான காளான் வறுவல் தான் பண்ண போகிறோம். வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்தலாம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்தலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துடலாம். காளான் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு காளான் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக காளான் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான காளான் வறுவல் ரெடி. இந்த காளான் வறுவல் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.